ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இந்த போபோ இந்த மயில் மத்தியானம் நாங்கள் கோதுமையும் அரிசியும் காய வச்சுருந்தோம். அந்த டைமுக்கு வந்துச்சு. வேக வேகமாக சாப்பிட வந்துச்சு. சரின்ட்டு விரட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கோதுமை கொஞ்சம் அள்ளி போட்டு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு சத்தெல்லாம் போயிடுச்சு. திருப்பி ஈவினிங் பார்க்குது, அது இருக்கா, அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வருது பார்த்துக்காங்க. நாங்கள் கையிலலாம் கொடுத்து பழகிருக்கிறதுனால அது எங்கள் கூட சாப்பிடும். அதே மாதிரி தான் சரின்ட்டு கொடுத்துட்டு சரி சாப்பிடட்டும்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுச்சு. அது கரெக்டாக அந்த உள்ளங்கையில் வச்சா அது நம்ம கையை கொத்துது, வலிக்கும். நம்ம அந்த விரல்கிட்ட வச்சு கொடுத்தோம்னா அழகாக அந்த விரல் சந்துலேயே கை வலிக்காமல் அழகாக எடுத்து சாப்பிடும். அது சூப்பராக எடுத்து சாப்பிட்டுச்சு. சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் கீழே போட்டுட்டு ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பயந்து பயந்து சாப்பிடும். மயில் மட்டும் எப்போவுமே பயப்படும். அதனால் சரின்ட்டு பயந்து பயந்து சாப்பிடுதேன்ட்டு கீழே போட்டுட்டு சரி சாப்பிடட்டும் அப்படின்ட்டு விட்டேன். அப்புறம் அது சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு நான் சரி ஒரு ரெக்கை விரித்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் தின்னுட்டு பேசாமல் போயிடுச்சு. அவளையே ஒரு ஆட்டம் கூட போட்டு காமிக்கலை. அழகாக விரித்து ரெக்கை விரித்து சூப்பராக ஆடும் மயில் மட்டும் எப்போவுமே. எங்கள் ஊரில் நான் அடிக்கடி பார்ப்பேன். ஆனால் இந்த ஆண் மயில் மட்டும் பெண் மயில் இருந்தால் தான் அழகாக ஆடும். பெண்மயில் இல்லைன்னா ஆடாது. சரின்ட்டு ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அரிசியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கீழே போட்டு விட்டோன்னா அப்புறம் ஒன்று ஒன்றா கொத்தி கொத்தி பொறுக்கி சாப்பிட்டுச்சு. என்ன இருந்தாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அப்படியும் பாருங்களேன், பயந்து பயந்து எந்திரிச்சு தலையை தூக்கி தூக்கி பார்க்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சரி சாப்பிட்றா பேசாமல் சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் மெதுவாக ஒன்று ஒன்றா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நானும் நினச்சேன் சரி இன்றைக்கி ரெக்கை விரிச்சு ஆடாது. ஏன்னா ரெக்கையெல்லாம் கொட்டிடுச்சு பாருங்கள். இதுக்கு சீசன், அந்த சீசனில் இந்த மழை சீசன் பனி சீசன் வரும்போது தான் ரெக்கை கொட்டிடும். நாங்கள்லாம் வீட்டில் நிறையா எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி மயில் ரெக்கைலாம் பார்க்க அழகாக இருக்கா, அதனால் எடுத்து எடுத்து வீட்டில் கூரையில் சொருவி வச்சுருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ரெக்கையே இருக்காது அவ்வளோவா. இப்போ தான் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் நல்லா வளர்ந்து நீட்டாக வளரும். இப்போ தான் பாதி வளர்ந்துருக்கு இந்த மயிலுக்கு. இது எங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் சரி கடைக்கு போகலான்னு போகிறேன். இந்த மயில் அங்கே கடைக்கிட்ட நின்றுட்டுருக்கு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். எங்கள் ஊரில் நிறைய மயில் இருக்கும். மயிலுக்கு பஞ்சமே இருக்காது. எங்கே எடுத்துனாலும் மயில் இருக்கும். அதனால் நிறைய மயில், இந்த மயில் ரெக்கைங்க இதெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயுமே மயில் ரெக்கை இருக்கும். யார் வீட்லேயும் மயில் ரெக்கை இருக்காது. பாருங்கள், இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ தான் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக பயந்து பயந்து சாப்பிடுது பாருங்கள். சாப்பிட்டு இப்போ கிளம்பிடும், அவ்வளோதான். அது சாப்பிட்ற வரைக்கும் தான் நம்மகிட்ட இருப்பான், அப்புறம் போயிடுவான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.